வள்ளலாருடைய 154வது ஆண்டு தைப்பூச ஜோதி தரிசன திருவிழா வடலூரில் கோலாகலமாக நடந்து கொண்டிருக்கிறது. பல லட்சம் மக்கள் வந்து செல்கின்ற ஒரு விழாவாக இந்த விழா இருக்கிறது. இதற்குரிய அனைத்து வாகனங்கள் தணிக்கை செய்யப்பட்டு அங்கே அவர்களுக்கு போக்குவரத்து இடையூறு இல்லாமல் சின்ன மினி பேருந்துகள்லாம் விட்டு மக்கள் பக்தர்களெல்லாம் அந்த கோயில் அருகிலே வந்து இறக்கி விடுகின்ற அளவுக்கு வசதியும் செய்யப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே கழிப்பிட வசதிகள், இடம் தூய்மையாக இருப்பதற்கும் உரிய அடிப்படை பணிகளாம் நிறைவேற்றப்பட்டது. மக்களுடைய தரிசனத்துக்கு பாதுகாப்பான காவல்துறை பாதுகாப்பாகவும் அங்கே இருக்கின்றார்கள். சர்வதேச மையம் அமைப்பதற்கு 100 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஆதரவு இருக்கு, எதிர்ப்பு இருக்கு. ஆனால் மக்கள் எதிர்ப்பு இல்லை. ஊடகம் தான் எதிர்ப்பு தர, இப்போ யாரும் எதிர்ப்பு இல்லை. இந்த ஊடகம் வந்து செய்தியை வந்து தவறான நபர்கள்லாம் தவறான செய்திகளை வாங்கி போடுவதால் தான் அது மிகைப்படுத்தப்படுகிறது. இப்போ சர்வதேச மையமாக இந்த இது இப்போ கட்டிடம் திறந்து பிறந்ததால் இந்த லோக்கலில் யாரும் எதிர்க்கலை. யாரும் இல்லை. மக்களும் எதிர்க்கவில்லை, யாரும் எதிர்க்கவில்லை. தனிநபர்கள் தனி இயக்கத்தை வள்ளலாருடைய கருத்துக்களை வெளிநாடுகளுக்கு அயல் நாடுகளுக்கு செல்லக்கூடாது என்ற குறிக்கோள இருக்கின்ற ஒரு சிலர் தான் ஒரு நபர் சபர் வேற பல நபர்களில், பல ஊரில், பல மக்களில். ஏன்னா தைப்பூசத்தை இங்கே அரசாங்கம் விடுமுறையாக இன்றுதான் அரசு விடுமுறையாக அறிவித்திருக்கின்றது. அந்த நிகழ்வை யாரும் ஒரு தனிநபர்கள் இப்போ இங்கே நீதிமன்ற நடவடிக்கைக்கு சென்றிருக்கிறார்கள். அது வந்து நீதிமன்றம் நடவடிக்கை அது மூலமாக மீண்டும் இந்த பணிகள் அமைப்பதற்குரிய வழிகள் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். சர்வதேச மையம் ஆரம்பித்தால் இது வந்து இந்த கட்டிடம் முடிந்திருக்கும். இந்த நிலையம் கட்டிடம் முடிந்து இப்போது நல்ல ஒரு மக்கள் பாதுகாப்பாக மக்கள் வரக்கூடிய நல்ல வழி. மக்களுக்கு இப்போ அதே சர்வதேச மையம் அமைகின்ற இடத்தில் மீதி இடம் 7 ஏக்கர் தான் அந்த இடத்தை கைப்பற்றுகின்றார். அது ஒன்றும் மக்களுக்கும் பாதிப்பில்லை, யாருக்கும் பாதிப்பில்லை. அதான் இதை பார்க்கணும்.